Taste the Daily. நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே சொல்லப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இப்போ கூட சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு பையன் வந்து கைப்பிடி சுவரை இடிந்து விழுந்து அரசு பள்ளியில் இறந்து போயிருக்கான். எப்படி பார்க்குறீங்க? திமுக அரசு ஏன் தொடர்ச்சியாக அந்த பள்ளி கல்வித்துறை மீது இவ்வளோ ஒரு அலட்சியமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அவங்க பொறுப்பேற்றதில் இருந்து பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் மீதான தாக்குதல், அப்புறம் அங்கே படிக்கிற மாணவர்கள் மீது ஆசிரியர்களே பாலியல் சீண்டல்கள் போன்ற விஷயங்கள்லாம் மதுரையில் நடந்து வந்துச்சு. இதுபோல் இந்த சீர்கேடு தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையுடைய தோல்வி என்ன தோல்வினா, ஒரு கட்டுமானம், அந்த கட்டுமானத்தில் சரியில்லைங்க அப்படிங்கிறத ஒரு மாணவனையே இன்றைக்கி நம்ம இழந்திருக்கோம். ஒரு 7வது படிக்கக்கூடிய மாணவன் பரீட்சை அரையாண்டு எக்ஸாமில் நடந்துட்டுருக்கு. இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டு இருந்த பையன் மேலே அந்த சுவர் விழுந்து இறந்துட்டார். எங்கன்னா அந்த திருவள்ளூர் பக்கத்தில் ஆர்கேப்பேட்டை இல்லை கொண்டாபுரங்கிற கிராமத்தில் ஒரு உயர்நிலை பள்ளியில். ஆக இந்த அரசாங்கம் அன்பில் புயல் மகேஷ் என்ன பண்ணாங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாநாடு போட்டாங்க இல்லையா? அந்த மாநாட்டில் பல்வேறு பிரம்மாண்டத்தை, அதாவது ஒரு பித்தலாட்டத்தை கட்ட வச்சாங்க. சாப்பாடு பார்த்தா சரவணபவன் சாம்பாரை விட நல்லா இருக்குது, அப்படி சாம்பாரை தொடர்ந்து சாப்பிட்லான்னு போட இந்த சினிமா ஆட்களை வச்சு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் யதார்த்தம் என்ன, அந்த உணவில் இருந்து புழு இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி அந்த பச்சை குழந்தை உட்பட அந்த பள்ளி மாணவி உட்பட ஒரு பேட்டி கொடுத்து சமூக வலைதளங்கள்லாம் வந்துச்சு. அதுபோல் இப்போ ஒரு மலையை சாதாரண அடர்ந்த மலை கூட இல்லை, சாதாரண மலைகளை கூட தாங்காமல் கட்டிடங்கள் ஒன்றாக மேலே விழுந்து மாணவன் இன்றைக்கி பலியாகிற அளவுக்கு ஆகிருக்கு. அதை கூட சரி பண்ண முடியாத பள்ளி கல்வித்துறையை வச்சுட்டு இல்லை, நம்ம ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சியில் வந்து பள்ளி கல்வித்துறையை சீரழிஞ்சு போச்சு நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த பக்கம் திமுக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க, ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க, இன்டர்நெட் வசதியெல்லாம் வந்து அரசு பள்ளிகளில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது தனியார் பள்ளிக்கு நிகராக நாங்கள் அரசு பள்ளிகளை மேம்படுத்தியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லையா? இல்லைங்க, அதாவது காலை உணவு திட்டம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போதே வந்த திட்டம் தான். அதுபோல் லேப்டாப் போன்ற திட்டங்களை வந்து நீ நிறுத்திட்டு நீ தமிழ் புதனம் போல லேப்டாப் வந்து 52 லட்சம் பேருக்கு வந்து அதாவது 2011 கொடுத்துச்சு. இல்லை, இவங்களும் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 10 லட்சம் பேருக்கு. அதான் எப்படி அரசு கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கிறவர்களுக்கு, அது பொறியியல் கல்லூரியோ எம்பிபிஎஸோ பாலிடெக்னிக்கோ அரசு படிக்கக்கூடியதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை, பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. எப்படி 11வது 12வது படிக்கின்ற மாணவர்களுக்கு. ஆக வாக்கு வங்கி இலக்கு கிடையாது அதிமுக. வாக்கு வங்கி இலக்காக இருந்தால் ஏன் 11வது படித்தவனுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க? இப்போ இவங்க வந்து ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இதுதான் இதுன்னு வச்சுங்களேன். பள்ளி கல்வித்துறை வந்து தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை ஈடுபடுறத தவிர விளம்பரமாக தான் அன்பில் பையமொழி மகேஷ் அவர்கள் செயல்பாடு என்பது விளம்பரமாகத்தான் இருக்க தவிர இதை தடுத்து நிறுத்துகிற விதமாக இல்லை. வகுப்பறைகள் இல்லாமல் நிறைய வகுப்புகள் நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்குறோம். மரத்தடியில் வகுப்பறை நடக்குது. கழிவறைகள் சரியாக பராமரிக்கப்படாமல் தடுப்புகள் இல்லாமல் கழிவறைகள் கட்டி வெளியே வந்துச்சு. பார்த்தீங்களா, அந்த கும்பகோணம் ஆடுதுறையில் பார்த்தீங்கன்னா கழிவறைகளுக்கு ஒரு கழிப்பறைக்கும் இன்னொரு கழிப்பறைக்கும் தடுப்பு இருக்காது. அப்படியே மாணவர்கள் வந்து போய். ஆக இப்படி தான் பள்ளி கல்வித்துறையுடைய செயல்பாடு இருக்குது. இந்த இறந்த மாணவர்களுக்கு எவ்வளோ திரும்ப இழப்பீடு சொல்லியிருக்காங்க? 3 லட்சம் ரூபாங்க. ஓகே. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இறப்புக்கு எவ்வளோ? 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க. அங்கே 10 லட்சம் கொடுத்த அரசாங்கம் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த 10 லட்சம், அடிப்பட்டு இறந்த மாணவன், ஒரு மாணவனுக்கு இன்சூரன்ஸ்லாம் எப்படி திரும்பிப்பாங்க? வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதாவது நிறைய இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும். 7 வயசு 12 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஆன தொகை பாருங்கள். அவன் நாளைக்கு படித்து எதிர்காலத்தில் ஒரு கலெக்டராகவோ என்ன வேணாலும் வரலாம். இல்லை, நான் வெளிப்படையாகவே கேட்குறேன், ஏன் திமுக அரசு பள்ளி கல்வித்துறை மீது இவ்வளோ ஒரு அலட்சியமாக இருக்குது? ஏன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லையுமே அதிக நிதி வந்து பள்ளி கல்வித்துறைக்கு தான் ஒதுக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தா அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு இல்லை, ஆசிரியர் பற்றாக்குறைகள் இருக்குது, மாணவர்கள் வந்து மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க. அங்கே நிறைய, அதாவது பள்ளியை விட்டு கட்டிடம் இல்லாமல் மாணவர்கள் வந்து அவதிப்படுறாங்க.
இன்னொரு பக்கம் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுது. இவ்வளவு ஒரு அலட்சியம் ஏன் பள்ளி கல்வித்துறை மீது திமுக அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கு? அதுங்க பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் என்பது அவர் அமைச்சருக்கான வேலையை செய்யாமல் உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவராக செயல்பட்டு இருக்கார். இன்றைக்கும் அவர் வந்து உதயநிதிக்கு ரசிகர் மன்றம் வச்சிருந்தார், அதுக்கு தலைவராக அவர் இருந்தார். ஆனால் இன்றைக்கும் அவர் வந்து உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவர் தான் தன்னை நினச்சிக்கிறாரு தவிர நம்ம ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கோம், இந்த ஆட்சியில் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் அவருக்கு இல்லை. இருந்திருந்தால் ஒவ்வொரு விஷயங்களையுமே பாடநூல் எவ்வளோ டிலே ஆச்சு தெரியுமா? இப்போ சென்ற ஆண்டு பாடநூல் புத்தகம் மாணவர்களுக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த புத்தகம் கொடுப்பதில் ஏறத்தாழ ஒரு மாதம் கல்வி உரிமை சட்டத்துக்கு கூட நிதி ஒதுக்கலை. இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைங்க. அதாவது தேவையில்லாமல் பிஜேபி மேலே இந்த பட்ஜெட் வந்து 46,000 கோடிங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பள்ளிக்கல்வித்துறையுடைய நிதி பட்ஜெட்டு மத்திய அரசாங்கம் ஒரு 2,000 கோடி ரூபாய் தான் தரலை. அந்த 2,000 கோடி ரூபாய் தான் காரணம் சொன்னாங்களே தவிர மீதி 40,000 கோடி உங்ககிட்ட இருக்க. அதை என்ன பண்ண திமுக அரசு மீதான தவறை மறைக்கிறதுக்கு மத்திய அரசை கை காட்டுறாங்க. ஆமாம், அதுதான் உண்மை. ஏன்னா அதனால தான் வெறும் 2,000 கோடி எவ்வளோ பெரிய விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. 44,000 கோடி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பள்ளிக்கல்வித்துறை நிதி என்னாச்சு? ஆக அதாவது அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் ஒரு உதயநிதியினுடைய ஒரு ரசிகர் மன்ற தலைவராகத்தான் இருக்கிறாரே தவிர ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் செயல்படலை. சார், இன்னொரு குற்றச்சாட்டு, திமுக அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அமைச்சர்கள் அடுத்தடுத்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கிக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் மதுரை மாநகராட்சியில் ஒரு 200 கோடி முறைகேடு நடந்து சொத்து வரி நிர்ணயிப்பதில் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு இப்போ அதிமுக வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தினாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த ஊழல் விவகாரத்தில் திமுக அரசு ஏன் மௌனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க அதாவது மதுரை மாநகராட்சியுடைய மேயர் இந்திராணி அவர்கள், அவருடைய கணவர் பொன் வசந்த் அவர்கள் வந்து ஏறத்தாழ வரி விதிப்பில் கூட இருக்கக்கூடிய வரி, இந்த வீட்டுக்கு இவ்வளோ வரி, இந்த பில்டிங்க்கு இவ்வளோ வரின்னு வரி கணக்கிடுற கணக்காளர் இருக்காங்க இல்லையா, அந்த கணக்காளருடைய கணவரும் சேர்ந்துக்கிட்டு துணை கமிஷனர், ஏன்னா எல்லாருமே அதில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அந்த துணை கமிஷனர் எல்லாரும் சேர்ந்து இந்த பில்டிங்க்கு ஒரு 5,000 வரினா அந்த வரியை வந்து 2,000 ஆக்குறது, ஒரு இடத்த வந்து ஒரு 20,000 வசூல் பண்ண வேண்டிய இடத்த இல்லை 2,000 வசூல் பண்ணுறது. இப்படி முறைகேடு எவ்வளோ 150 கோடி ரூபாய் ஊழலில் ஈடுபட்டதா அந்த ஊழலுக்காக விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு நடந்தது. இப்போ எப்படி அதிமுக மதுரையில் போராடி இன்னும் அந்த வழக்கை வீரியப்படுத்துங்க, அதில் ஒரு தண்டனை முறைப்படி கிடைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதுபோல் அன்னைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு போன்றவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் அடிப்படையில் தான் அன்னைக்கு திமுக அரசாங்கம் அந்த இந்திராணியுடைய கணவர் மீதும் அந்த விஜயலட்சுமி அவர்களுடைய கணவர் கண்ணன் மீதும் துணை கமிஷனர் மீதும் நடவடிக்கை எடுத்தாங்க. ராஜினாமா தான் சார் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு அதிமுக கொடுத்த அழுத்தத்தினால தான் இதை பண்ணாங்க. ஆமாம், இன்னைக்கு ராஜினாமா மட்டும் 200 கோடி முறைகேடு அப்படிங்கிறதுக்கு ராஜினாமா தான் தீர்வா? ஆமாங்க, ராஜினாமா மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அந்த பொன் வசந்த் இருக்கார் இல்லையா, மேயருடைய கணவர் இந்திராணி அவர்களுடைய கணவர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துட்டார். இவ்வளோதான். அதை தான் இன்றைக்கி வந்து போராட்டமாக இன்றைக்கி எடுத்து வந்து அதிமுக வந்து ஒரு 200 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு, இதை விசாரித்து தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கடுமையான ஊழலில் ஈடுபடுறாங்க, பதவி இழக்கிறாங்க, ஆனால் எந்த நடவடிக்கையும் பெரிய அளவுக்கு இல்லை. குறைந்த அது சில நாட்களே அவர் ஜாமீனில் வெளியே வந்துட்டாருங்க. அந்த பொன் வசந்த் இருக்கார்ல, அவர் சில நாட்களே ஜாமீனில் வெளியே வந்துட்டார். ஆக இப்படி மக்கள் மறந்துடுவாங்க, காலப்போக்கில் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு திமுக அரசு மௌனமாக இருக்கா, நடவடிக்கை எடுக்காம? அது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு நடவடிக்கை இல்லாமல் இருக்குது. இப்போ நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படி தான் வந்து நடவடிக்கை நான் இதை எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நடவடிக்கை இல்லை. அது கண் துடைப்புக்கான நடவடிக்கையா? வெறும் கண் துடைப்பாக தான் இருக்குது, வெறும் அறிக்கையாக மட்டுமே தான் இருக்கிறத தவிர செயல் வடிவம் ஆகலை. செயல் வடிவம் ஆகலைங்கிறதுக்காக நம்மளுக்கு பல்வேறு உதாரணங்கள் முன்னாடி இருக்குது. அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற இப்போ ஞானசேகரன் மீதான குண்டாஸ் சட்டம் ரத்து செய்யப்படுகிறது. ஏன் குண்டாஸ் ரத்து செய்யப்படுகிறதுனா, அந்த சட்டம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலை, சரியான முறையில் தாக்கல் செய்யப்படலை. அது அரசு எவ்வளோ தவறாக கையாண்டிருக்கு பாருங்கள். ஒரு பாலியல் குற்றவாளி அந்த குற்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தகவலை எஃப்ஐஆரை வெளியிடுகிறார்கள். அந்த எஃப்ஐஆரில் ரகசியம் காக்கப்படணும். அந்த தனிநபர் ரகசியம் காக்கப்படாமல் பத்திரிகைகளும் ஊடகங்களும் முழு விவரம் வெளியே வருது. அப்போ இந்த அரசாங்கத்துடைய ஃபெயிலியரா இல்லை? அப்போ பாதிக்கப்பட்டவர்களோட அச்சப்படுத்தக்கூடிய செயல் அது. தனிப்பட்ட தகவலை வெளியிடுறது, தனிப்பட்ட தகவலை வெளியிடக்கூடாது. இப்படி ஒரு விஷயம் அதிமுக ஆட்சி நடந்தால் என்ன ஆகும் தெரியுமா? டிஜிபி வரைக்கும் ரத்து பண்ணிடுவாங்க, டிஜிபி வரைக்கும் மாற்றிடுவாங்க. ஆனால் இவர்கள் என்னன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறை அந்த காவலர் ஆய்வாளர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கலாம்.
இதுதான். ஒரு எஃப்ஐஆரை வெளியிடக்கூடாது, அதை வெளியிட்டுட்டீங்க, அது அரசாங்கத்துடைய தவறு, திமுக ஆட்சியுடைய தவறு. அந்த தவறை மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லையா? ஆனால் சுட்டி காட்டுகிற நான் இந்த உதாரணம் சொல்ல வேண்டியிருக்கேன். இப்போ இந்த குண்டாஸ் இவர் மேலே ரத்தம் ஆகுதுல்ல, ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டாஸை போட்டாங்களே இவங்களே. இப்போ ஒரு சாதாரண தகராறு, அது தகராறுக்கு குண்டாஸ் பொருந்தது, ஒரு கற்பழிப்பு குற்றத்துக்கு குண்டாஸ் ரத்து செய்யப்படுது. ஓகே, அப்போ ரெண்டுக்கான இது எப்படி இருக்குது பாருங்களேன். ஆக அந்த அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் என்பது ஒரு பொய் சொல்லுகிற அரசாங்கம், ஒரு பேருக்கு அறிக்கை காட்டுகிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்படும். குற்றவாளிகளை பாதுகாக்குதா திமுக? கட்டாயங்க. இல்லைன்னா ஜாபர் சாதி கூட்டு எதுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக இருந்த ஜாபர் சாதிக்குடைய கூட்டு என்ன பொறுப்பில் வச்சுருந்தாங்க? மாநில நிர்வாகியாக வச்சுருந்தாங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவியான கிருத்தியா ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துடைய ப்ரொடியூசராக இருக்கிற ஜாபர் சாதிக் வந்து கிருத்தியாவுடைய நிறுவனத்தில் ஒரு ப்ரொடியூசர். இன்னைக்கு வெளியே அவரும் ஜாமீன் வெளியே வந்துட்டார். எப்படி வந்து இங்கே மதுரை மேயர் உடைய கணவர் பொன் வசந்த் வெளியே வந்துட்டாரோ ஜாமீனில், அதுபோல் ஜாபர் சாதிக்கும் ஜாமீனில் வெளியே தான் இருக்கார். ஆக அடுத்தடுத்து குற்றச்சாட்டு இப்போ திமுக அமைச்சர் நேரு மீது அடுத்தடுத்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுகிட்டே இருக்கு. முதல்ல அரசு பணி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரையும் கமிஷன் பெற்று ஒரு 888 கோடி ஊழல் பண்ணனதா ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அடுத்து நகராட்சி நிர்வாகத்துறையில் டெண்டரில் ஒரு 1020 கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு KN நேரு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதற்கு அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க? இவர் மீது வழக்கு பதிவு பண்ணி கொடுங்க, அப்படின்னா தான் நாங்கள் விசாரணை தொடர்றதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இதுவரையும் தமிழக அரசு அவர் மீது வழக்கு பதிவே பண்ணலையே, அது ஏன் நினைக்கிறீங்க? அதுங்க, புகார் கொடுத்து அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கலை. என்ன, அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதுது, அமலாக்கத்துறை நேரடியாக மீண்டும் 2 முறை மீண்டும் வந்து நினைவூட்டல் கடிதம் எழுதுகிறாங்க. எழுதியும் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணல. ஒரு ஆளுங்கட்சியுடைய துறை அமைச்சர் மீது புகார் வந்தால் வழக்கமாக என்னங்க நடக்கும்? உடனே பதவியை ராஜினாமா பண்ண சொல்லுவாங்க. ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சு, நீங்கள் பதவியை ராஜினாமா பண்ணுங்கள், அந்த குற்றத்தை குற்றமற்றவர் நிரூபிச்சுட்டு வாங்க, மறுபடியும் உங்களை நாங்கள் பொறுப்பு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் மீது என்ன, ஒரு 1-2 லட்சமாங்க, ஏறத்தாழ இதில் இந்த வேலை வாய்ப்பில் ஒரு 800 கோடி, இதில் ஒரு 1200 கோடி, 1020 கோடி. இப்போ தொடர்ந்து இந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் பேசப்படுற விஷயத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால் ஒரு நீதிமன்றத்தினுடைய வழக்குகளை அமலாக்கத்துறையின் சாதாரண சட்ட நடைமுறைகளை எதிர்கொண்டிருக்க வேணாமா? சட்டப்படி முறையா? அதை விடுத்துட்டு அமலாக்கத்துறை டிஜிபிட்ட புகார் கொடுத்தும் கூட காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் ஊழல் குற்றவாளியான நேரு அவர்களை பாதுகாக்கிற வேலையாக செய்கிறாங்க. இல்லை சார், இப்போ செந்தில் பாலாஜி விவகாரத்தில் டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு நடந்தது சொன்னப்போ கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்காக உச்சநீதிமன்றம் வரையும் போய் திமுக அரசு போராடினது. இப்போ KN நேரு துறையில் கிட்டத்தட்ட ஒரு 1900 கோடி ஊழல் நடைபெற்றிருக்குன்னு சொன்ன பிறகு கூட FIR பதிவு பண்ணாமல் திமுக அரசு பாதுகாக்குது அப்படின்னா ஊழல் செய்கிறத திமுக ஊக்குவிக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இயல்பாக வருது இல்லை? அதாவதுங்க, ஊழல் செஞ்சு அந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் போய் அவர் வந்து சிறைக்கு போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி. அவரை மீட்பதுக்கு அரசாங்க வரி பணத்தை செலவழித்து தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்களை வச்சு தான் அது செஞ்சாங்க. அப்புறம் தனிநபர் வழக்கறிஞர் வச்சாங்க. அதுபோல் தான் அந்த ஞானசேகரன் விஷயத்துக்கு விசாரணை தேவைங்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அரசு வழக்கறிஞரை நியமித்து இல்லை இந்த வழக்கு CBIக்கு போகக்கூடாது, நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துக்கு அரசு நிதியை செலவு பண்ணி எப்படி CBIக்கு விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு தடுப்பதற்காகவே செலவு பண்ணுறாங்க. ஆக இவங்க என்னென்னா இந்த குற்றத்தை ஒவ்வொரு திமுக அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு ஊழலையுமே மறைப்பது தான் வேலையாக இருக்க தவிர அந்த குற்றம் செய்த நபர்கள் மீது நடவடிக்கை இல்லை, நடவடிக்கை எடுக்கிறது வேலை இல்லை. முறைகேடை தடுக்கணுங்கிற நோக்கம் திமுக அரசுக்கு இல்லையா? தடுக்கிற நோக்கமும் கிடையாது, அப்படி ஈடுபட்டவர்களை தண்டிக்கிற நோக்கமும் கிடையாது. அதற்கு துணை போகிற நோக்கமாக தான் இருக்கு, அவர்களை பாதுகாக்கிற நோக்கம் இருக்கு. இந்த நோக்கம் தான் திமுக அரசாங்கத்திட்ட இருக்கு. ஆனால் இப்போ பள்ளி கல்வித்துறையில் ஏன் இப்படி சீரழிஞ்சு போயிருக்கு பள்ளி கல்வித்துறை அப்படின்னு கேட்கும்போது மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரலை அப்படின்னு மத்திய அரசை கையை காட்டுறாங்க. இப்போ அமலாக்கத்துறை வந்து ஏன் வழக்கு பதிவு பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு எங்களை பழி வாங்குது அப்படின்னு நேரில் இருந்து எல்லாரும் அதிமுக ஆட்சியாளர் சொல்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு முறையும் மத்திய அரசை காரணம் காட்டி இவங்க தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிறாங்களா, இல்லை அதை காலம் கடத்தலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்களா? அதாவதுங்க, இந்த ஆட்சியை இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிய போகுதுங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு வழக்கை வந்து
பதிவு பண்ண அனுமதிச்சிட்டா அடுத்த வரக்கூடிய கட்சி என்ன பண்ணும்? அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வருதுன்னா நேரு மீதான வழக்கு இன்னும் துரிதப்படுத்தி அது தண்டனை பெற்று தந்தால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கடியை தரும். அதனால் இதை வழக்கை காலம் தாழ்த்திடுவோம். ஓகே, காலம் தாழ்த்தவருக்கு என்ன ஆகும்? அப்புறம் இந்த வழக்கு வரதான் போகுது, நடைமுறைக்கு வரதான் போகுது. அப்போ இப்போ பிஜேபி காரணம், மத்திய அரசு காரணம், அமலாக்கத்துறை மத்திய அரசாங்கத்துடைய பிஜேபியுடைய ஒரு விங்கா செயல்படுது இப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? இது போல தான் நாளைக்கு தேர்தல் பிறகு அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுக அரசின் பழிவாங்க நடவடிக்கை, ஊழலில் ஈடுபட்டது அது குற்றத்தை செஞ்சதுக்கான தண்டனையை அதிமுக அரசு பொறுப்பேற்று செஞ்சால் உடனே அந்த பழியை தூக்கி போடும்போது மட்டும் போடுறது. இதான் இப்போ திமுகவின் மௌனம் தேர்தலுக்கான மௌனமா? தேர்தலுக்கான மௌனம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா எல்லார் மீதும் குற்றச்சாட்டு. பொன்முடி மீது ஊழல் குற்றச்சாட்டில் போய் பதவி இழந்தார், அமைச்சராக இன்றைக்கி இல்லை, அப்புறம் நீங்களே அவரை பதவி விட்டு நீக்கிடுங்க. செந்தில் பாலாஜி சிறைக்கே போயிட்டு இந்த நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அமைச்சராக தொடர்றீங்களா? துறையில்லாத அமைச்சராக இல்லை, நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவீங்க, நீங்கள் துறையை ராஜினாமா பண்ணால் இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஜாமீனே கிடையாதுன்னு உடனே என்ன பண்ணாங்க, இதை அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அடுத்தது KN நேரு மீது ஒரு அமைச்சர்கள், சிட்டிங் அமைச்சருங்க, நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதுலாம் இல்லை, பொன்முடி அமைச்சராக இருக்கும்போது தான் நடவடிக்கை, செந்தில் பாலாஜி அமைச்சர் நடவடிக்கை, நேரு மீதும் அப்படி ஒன்று அமைஞ்சிடக்கூடாது. அமைஞ்சா தொடர்ந்து அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுன்னு வந்துருங்கிற அந்த பயம் அச்சம் தான் இவர்கள் என்ன பண்ண அந்த வழக்கை காவல்துறையை காலம் தாழ்த்துறாங்க. ஓகே சார், நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை போய் மிக்க நன்றி சார். மிக்க நன்றிங்க. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.